பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. பிஜேபியோடு இப்போதும் கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை, இன்றும் இல்லை, நாளை இல்லை, எப்போதும் இல்லை. திமுகவை போல ஒரு மறைமுக கூட்டணி எப்போதுமே அந்த உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கிடையாது. பிரைம் மினிஸ்டர் பொறுத்தவரையில எந்த ஒரு அமைச்சராவது பார்த்திருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த ஒரு அமைச்சராவது சிஎம் பாக்குறதே ரேர். அதுலயும் பார்த்தா சில சிஎம் தான் பாப்பாரு பிரைம் மினிஸ்டர். அதுலயும் மினிஸ்டரை பார்த்த வரலாறு பிரைம் மினிஸ்டர் கிடையாது. ஆனா உதயநிதி போய் மினிஸ்டர் போய் பிரைம் மினிஸ்டர் பாக்குறேன்னா எந்த அளவுக்கு ஒரு நெக்ஸஸ். களப்பணிகள் ஆய்வுக்குழுவை பொறுத்தவரை கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்று அதாவது பல அறிவுரைகள் வழங்கினார்கள். ஏன்னா அது ஒரு இன் கேமரா மீட்டிங், அது ஒரு கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங். அதை வெளியில் நான் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம். பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. பிஜேபியோடு இப்போதும் கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை, இன்றும் இல்லை, நாளை இல்லை, எப்போதும் இல்லை. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. இதுல இந்த ஒரு நிலைப்பாடுல எந்த நிலையிலும் மாற்றம் இல்லை. இது கட்சியால் முடிவு எடுக்கப்பட்டு, கழகத்தால் முடிவு எடுக்கப்பட்டு, கழக பொதுச் செயலாளரை அறிவித்திருக்கிறார். கழக பொதுச் செயலாளரை பொறுத்தவரை பல சந்தர்ப்பங்களில் பேட்டியாளர்கள் மத்தியிலே கூட அவர் கூறும்போது பிஜேபியோட கூட்டணி இருக்கான்னு சொல்லி அடிக்கடி நீங்களும் கேட்பீங்க. அவரை தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவு இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, எப்போதும் இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரு. இதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஓகேவா? இதுதான் எங்கள் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒன்று, நேற்றைக்கு பொதுச் செயலாளர் பொறுத்தவரை அந்த பேட்டியை ஒரு திரித்து ஏதோ பிஜேபியோட ஒரு மறைமுக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை பத்திரிகைகளும் அதே போல் ஊடகங்களும் அதை விவாத மேடையிலே போட்டு இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புகின்ற அந்த ஒரு வேலையில இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அது முற்றிலும் தவறு. ஏன்னா இப்போது சொல்கிறோம், இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தான் அந்த நிலைப்பாடு, அதாவது பிஜேபியோட ஒட்டு இல்லை, உறவில்லை என்ற அந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த முடிவும் அறிவிக்கப்பட்டது. ஏன்னா அந்த முடிவை பொறுத்தவரை எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த நிலைப்பாட்டிலே கண்டிப்பாக 2026 சரி எந்த காலத்திலும் தொடரும் என்பதுதான் கட்சியினுடைய அந்த நிலைப்பாடை பொறுத்தவரை. திமுகவை போல ஒரு மறைமுக கூட்டணி எப்போதுமே அந்த உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கிடையாது. எடுத்த முடிவு அதான். ஆனால் இன்றைக்கு திமுக என்ன, இன்னைக்கு பார்த்தா ஒரு திமுக எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் அவர்கள் சிவா இல்லத்திலே விருந்து வைக்கிறாங்க, ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அதுக்கு நட்டா கலந்துக்கிறாரு, ராஜ்நாத் சிங் அழைக்கிறாங்க. சரி, பிரைம் மினிஸ்டர் பொறுத்தவரையில் எந்த ஒரு அமைச்சராவது பார்த்துருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஒரு அமைச்சராவது சிஎம் பார்க்குறதே ரேர். அதுலேயும் பார்த்தா சில சிஎம் தான் பார்ப்பாரு பிரைம் மினிஸ்டர். அதுலேயும் மினிஸ்டரை பார்த்த வரலாறு பிரைம் மினிஸ்டர் கிடையாது. ஆனால் உதயநிதி போய் மினிஸ்டர் போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறேன்னா எந்த அளவுக்கு ஒரு நெக்ஸஸ். அதாவது ஒரு 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 மறைமுகமாக கூட்டணி, மறைமுகமான ஒரு பிஜேபி பொறுத்தவரையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட இன்றைக்கு திமுக செயல்படுது என்பது நிச்சயமாக இன்றைக்கி உணர முடியும். ஆனால் அது போன்ற நிலை எந்த காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மறைமுக கூட்டணி என்பது கிடையாது. தெளிவாக சொல்லுகின்றோம். ஒட்டுமொத்தமாக கட்சியத்த நிலைப்பாடில் எந்த மாற்றமும் இல்லை. இதைத்தான் நேற்று அவர் நம்முடைய பொதுச் செயலாளர் பொறுத்தவரை தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஊடகங்கள் திசை திருப்பி இன்றைக்கு அதை ஒரு விவாத பொருளாக்கி இருக்கிறது. அது உண்மை அல்ல. அதனால் ஒத்த கருத்துன்னு என்ன, திமுகவை மக்கள் விரோத சக்தியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து விரட்டடிக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தவிர்த்து கட்சிகள் அவங்க எங்கள் ஒத்த கருத்தோடு வரும்போது அது குறித்து கூட்டணி குறித்து பொதுச் செயலாளரோ அதே போல் கட்சியை முடிவு செய்யும். இதுதான் அந்த நிலைப்பாடில் அவர் சொன்னார் ஒழிய அதை திசை திருப்பி மாற்றி விவாத பொருளாக்கி அதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயம் தேடுகின்ற முயற்சி என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். எனவே பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எந்த காலத்திலும் இல்லை. அந்த நிலைப்பாடு அது தொடரும். அது எதிர்காலத்திலும் தொடரும். ஓகே.